எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? நம்ம போன மேட்ச் ஆடினதை பார்த்து ஒருத்தவங்க ரிக்வஸ்ட் இருந்தாங்க கைஸ். இவங்க கூட தான் நம்ம போன மேட்ச் ஆடிருப்போம். போன மேட்ச் நம்ம பங்கமான கேம் பிளே கொடுத்துருக்கோம். அதனால தான் அவங்க ரிக்வஸ்ட் நம்ம கூப்பிட்டுருக்காங்க. இதுதான் கைஸ் இந்த மேட்ச் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா M500 தான் ஈஸியாக அடிச்சிருப்போம். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே நம்ம M500 ஈஸி அடிச்சிருப்போம். பாருங்கள் அதில் பங்கமான சீன்லாம் இருக்குது. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். பார்க்குற யாருமே லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பார்க்கல லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். பாருங்கள் நம்ம M500 எடுத்துகிட்டு ஓடுறோம். ஓடிக்கிட்டே இருக்கும் கைஸ். அங்கே பாருங்கள் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு அடிக்க பார்ப்போம் ஏறாது. மறுபடியும் கொடுக்க பார்ப்போம் ஏறாது. மறுபடியும் அவன் பக்கத்தில் போவோம். பக்கத்தில் பார்த்தா இங்கே ஒரு பையன் பாஞ்சு வந்துருப்பான். அவன் பின்னாடி பாஞ்சு அடிக்க பார்ப்போம் ஏறாது. அது கஞ்சி ஒரு ஒன் டாப் இருக்குமா பங்கமாக வந்துச்சு பார்த்தீங்களா. பையனுக்கு ஒன் டாப்பை போட்டு சும்மா நைடு கடையும் சரி சும்மா தூக்கி போடுமே சும்மா தூக்கி போட்டேங்க கைஸ். அங்கே பாருங்கள் 2 பேர் அவங்க ஒருத்தன் மருகையா ஒருத்தன் தான் இருக்கான்றதுக்குள்ளே அங்கே பாருங்கள் 2 பேரும் தூக்கிடுவானுங்க. சரி நம்ம டீமேட் ரிவ்யூ பண்ணிவிடுவோம். ஆனால் சப்போர்ட் பண்ணான்னு பார்த்தா இவனை போட்டு வரதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான். இவனுக்கு ஒரு பங்கமான ஒன் டாப் போட்டிருப்போம். பார்த்தா இங்கே வரது கூட தெரியாம ஒருத்தர் மிண்ட் அடிச்சுட்டு இருப்பா. அவளுக்கு ஒன்று பங்கமாக போட்டு விட்டு இவனும் ஒன் டாப் கொடுத்து பங்கமான ஐஸ் அடிச்சிருப்போம். இம்மோட்டை தெறிக்கி விட்டுருக்கோம். இப்போ அதான் சொல்கிறது ஐஎஸ் எடுத்தேன்னு சொல்லிட்டு அகங்காரத்தில் அடுத்த ரவுண்டில் பெரிய பருப்பு மாரி ஸ்காரை எடுத்துகிட்டு ஸ்கார் ஓத மட்டும் இருக்குது. ஸ்காரை எடுத்துகிட்டு பெரிய பருப்பு மாரி அடிக்க போயிருப்பேன். பாருங்கள் அங்கே ஒருத்தன் பங்கமான ஒரு சாக்கை வச்சுருப்பான். போய்கிட்டே இருக்கும். போயிட்டோம் மேலே குதிச்சிட்டோம். இப்போ ஒருத்தி அழுத்தி பிடிப்போம். நல்லா அழுத்தி பிடிப்போம். அங்கேருந்து ஒருத்தன் ஹலோ தலைவான்ற மாதிரி நின்றுட்டு போட்டான். 2 பேரையும் போட்டான் பாருங்கள். போட்டு முடிச்சு விட்டான் பாருங்கள். நம்ம டீம்மேட்டு நல்லா அந்த ரவுண்ட்லேயே முடிச்சு விட்டுருந்தாங்க. அடுத்த ரவுண்டில் அம்மா தான் இங்கே பராஃபல் ஒருத்தனுக்கு அழுத்தி பிடிப்பேன். அந்த ஒரு கிலோ தான் நம்ம இந்த ரவுண்டில் எடுப்போம். இந்த ரவுண்டில் கைஸ் இந்த ரவுண்டில் ஒருத்தர் பங்கமாக இந்த கண்ணில் எண்டு வச்சு முடிச்சு விட்ருப்போம். இந்த ரவுண்டில் கைஸ் நம்ம எய்ஸ் எடுக்க வேண்டியது கைஸ். எய்ஸை ஓசிக்கில் அடித்து லாஸ்ட்டில் ஒருத்தர் பங்கமாக ஒன்று சீன் பண்ணியிருப்போம் பாருங்கள். இங்கே ஒருத்தர் முடிச்சாச்சு பாருங்க. நான் பாட்டு போயிட்டுருப்பேன். ஒருத்தர் அடிமா நானா என்னையே கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு போய் பைபுள்ளி அழித்து முடிச்சு விட்ருப்போம். அன்ட்டு அவனுக்கு கில்லு முடிச்சுட்டு மெட்டு சுற்றிட்டு இருக்கேன் அந்த இடியம்மா. அங்கே பாருங்கள் அவ்வளோ நேரம் வராது ஒருத்தி இப்போ வந்திருப்பான். அவன் புள்ளையே முடிச்சு விட்டு அவளுக்கு ஒரு கும்பிட போகிறதுக்குள்ளே அங்கேருந்து அவன் அடிச்சிருப்பான் பாருங்க கைஸ். பாய் ஓசிக்கில் பங்கமாக போட்டிருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து எவ்வளோ ஸ்டாரில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 39 ஸ்டாரில் இருக்கும். காஸ்டியூம் நான் மாற்றிருப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் அந்த காஸ்டியூமில் தான் இருப்போம். பார்த்தீங்கன்னா 39 ஸ்டாரு. இனி 11 ஸ்டார் அடித்தா அவன் மாஸ்டர் அடிச்சிடலாம். நம்ம இதில் இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலைட் மாஸ்டர் தான் அடிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.